தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் உள்ள அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் இருந்தால் நீங்களும் சூப்பர் ஹீரோவாக மாறிடலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷனும் சரி, இதில் இருக்க கிராஃபிக்ஸும் சரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலில் இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, ஏன்னா இதை ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அவுட்புட் கரெக்டாக வரும். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய அனிமேஷன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கான எல்லாமே இருக்குது. இது எப்படி செய்யணுன்றது எல்லாமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பவர் மாதிரி ஒரு கல்லை வந்து நான் மிதிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் ஒரே ஒரு கடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒவ்வொரு ஆடு அதாவது ஒவ்வொரு அனிமேஷனை கிளிக் பண்ணும்போது கண்டிப்பாக ஆட் வரும். அதை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆடை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்க. நான் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் தான் அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆட் வரும். அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அந்த ஆடு வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஓகே பண்ணதும் உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலில் வைக்க சொல்லும். ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலில் வேணுமா ஹரிசாண்டலில் வேணுமான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹரிசாண்டலையோ இல்லை இதுலேயோ வச்சுக்கணும். இப்போ ஒரு சில வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலில் வைக்க சொல்லுவாங்க, ஒரு சில வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் வைக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலில் தான் இருக்குது. இதில் கைடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எந்த செகண்டில் நீங்கள் வந்து அந்த ஆக்ஷன் காமிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைமர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட பிளேஸுக்கு போய்ட்டு தான் இதை வந்து நீங்கள் கரெக்டாக செய்யணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டைமர் இப்போ வந்து 10 செகண்ட் வச்சிட்டிங்கன்னா ஸோ இது வந்து கரெக்டாக 10 செகண்ட் கழிச்சு அந்த வீடியோவை ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து அந்த கேமரா சுவிட்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேக் கேமரா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பேக் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ அவுட்புட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா தான். ஏன்னா வந்து நான் சிங்கிள் பர்சன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண எல்லா மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன் நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பிளர்ரிங்காக உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடணும். ஓகேங்களா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த செகண்டுக்கு இதை செய்யணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதும் கீழே வந்து ஒரு ஆப்ஷன் ஓடும் பாருங்கள், 5 4. இப்போ டைமர் வந்து ஓடுது. டைமர் வந்து 5 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பி கேர்ஃபுல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து தூக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இந்த செகண்டில் அவங்க தூக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் தூக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக நின்றுக்கணும். நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். இப்போ நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து கேமரா வந்து தூக்கிக்கிறேன். இப்போ இந்த ஜாய்ஸ்டிக் வந்து இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் பின்னாடி இருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இதுவும் தெரியும், உங்கள் இந்த பர்சனும் தெரிவாங்க. இந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து நின்றுக்கணும். ஸோ நின்றுக்கிட்டு கரெக்டாக அவன் செய்கிற மாதிரி கரெக்டாக அந்த டைமிங்கில் நீங்கள் அதை செஞ்சிங்களானே போதும். கரெக்டாக உங்களுக்கான அவுட்புட் உங்களுக்கு பக்காவே வரும். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு அவுட்புட்டு எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதுக்கு கூட தெரியும், நான் கை வச்சா கூட தெரியும். ஸோ அந்த பொசிஷன் நீங்கள் கரெக்டாக வந்து நின்னீங்கனாலே போதும். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கேட்டகரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் மாதிரியோ இல்லை சூப்பர் பவர் மாதிரியோ மேஜிக் மாதிரியோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பவர். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டை நிறுத்துகிற மாதிரி இல்லை ஒரு பஸ்ஸை நிறுத்துகிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பஸ்ஸை நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது ஆட் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும். இப்போ நான் இதை ஆட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து முடிஞ்சிடுச்சு. நீங்களே பாருங்கள். இப்போ வந்து அந்த பொசிஷனுக்கு நம்ம கரெக்டாக நின்றுட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பஸ்ஸை தூக்குற மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் நீங்களே பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது வீடியோ ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இது இங்கே சேவ் ஆகிடும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரீ தான். உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் ஆட்ஸ் மட்டும் நீங்கள் சகிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் நிறையவே யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
மேக்ஸிமம் பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஆட்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கான அந்த பவர் எஃபெக்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.